வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னா, நாலொரு நற்சிந்தனையில் சுவாமிஜி அறிவெனும் ஆயுதம் அப்படின்ற விதத்தில் கொடுத்துருக்காரு. அறிவு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதே ஒரு அறிவா அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்து ஆனால் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் பாருங்க, அதுதான் அறிவு. மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது அறிவு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. அப்போ ஒருத்தரோட அவங்களோட கேரக்டரை புரிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னா அவங்களோட அறிவை வச்சு தான். சரி, ஆயுதமாக எப்படி பயன்படுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த அந்த பொருளை வச்சுக்கிட்டு நாம் வேலையை செய்ய போகிறோம். அது பிளேடாக இருக்கட்டும், இல்லை கத்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுமே. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா லேடிஸுங்க அருவாமனை அப்படின்வாங்க. அருவாமனை அப்படின்னா நாங்கள் அரிஞ்சு சமையல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், அருவாமனை அப்படின்றதே பார்த்திங்கன்னா அறிவு மனை உட்காந்துக்கிட்டு அது அறியக்கூடிய தன்மை வரும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு ஆயுதம் கரெக்டாக இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். ஆயுதம் இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்வாங்க. அப்போ அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். இப்போ சொன்ன மாதிரி பிளேடாக இருக்கட்டும், கோடாலியாக இருக்கட்டும், எந்த வேலையுமே. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட அறிவை கொண்டு தான் அவனோட வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியும். அதுதான் சுவாமிஜி அறிவெனும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிக்கலை தீர்த்துக்கிறேன், கரெக்ட் பண்ணிடுறேன், நான் சரியாக செஞ்சிடறேன் அப்படின்னா எதுவுமே டக்குன்னு இது முடிவு எடுக்க முடியாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. அதுதான் அறிவு அறிவு அறிவு. உணர்வு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த உணர்வு இருந்தால் தான் இந்த ஒழுக்கத்துக்கு சொல்லுவார் பாருங்க, தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ ஊறு விளைவிக்குமானால் ஒழுக்கக்கேடு, தப்பான செயல். அது உண்மை. அதுதான் அந்த அறிவு எடுக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் உணர்வு என்ற நிலையில் இருக்கும்பொழுது அது நமக்கும் தவறாக இருக்கக்கூடாது, மற்றவங்களும் தவறாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது என்ன கூட இருக்கட்டும் அப்படின்னா கூட சரிங்க, அந்த ஒரு செயல் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தரத்தக்க செயலாக இருக்க வேண்டும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவெனும் ஆயுதம். ஏன்னா அந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதோட முடிவை நாம் தான் பார்க்க போகிறோம். அந்த முடிவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டு, நல்லதாக நடக்கும். தவறாயிடுச்சு அப்படின்னா துன்பம்தான். சுவாமிஜி ஒரு பாடலை சொல்லுவார், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளித்திடும் சரி விளைவு. எப்போதும் இடர்படுவார், கவலை விடுவார், இதை நினைத்துன்ற மாதிரி அந்த பாடலை கொடுத்துருப்பார். அப்போ தப்பு கணக்கு நாம் ஒன்று போட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அழகாக ஒரு லைன் சொல்லுவார் சுவாமிஜி, திறக்க முடியாத பூட்டு அப்படின்றதே கிடையாது, அது கரெக்டான சாவியை நாம் போடணும். குழப்பமான மனநிலையில் எந்த முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா மனம் இப்போ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அமாவாசையெல்லாம் கடலுக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பூமி அந்த சக்தியால் என்ன பண்ணுங்க, ரொம்ப அலைப்பாயும் கடல். அதுபோல தான் மனிதனோட மனம் அலைப்பாய தன்மை கூட இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன பண்ணுங்க, எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. குழப்பமான மனநிலையில் எதுவும் சரியாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, அமைதி நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் என்ன பண்ணுங்க கரெக்டான ஒரு விளைவை நமக்கு தரும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிடும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிடும், பிள்ளைக்கு வேலை கஷ்டா போயிடும், சரியாக போயிடும், இந்த வேலையை முடிச்சா இந்த வேலை சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உடனே முடிவுக்கு வராது. இது சினிமா கிடையாது, கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்கு வாழ்க்கை. அப்போ எப்படி இருக்கணுங்க, அந்த செய்யக்கூடிய செயலும் சரி, எண்ணமும் சரி, எண்ணம் சொல் செயலில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற விளைவை நாம் தான் எதிர்பார்க்க வேண்டும். யாருக்கும் ஒரு தவறான ஒரு முடிவு வரக்கூடாது. அந்த விதத்தில் அந்த ஆயுதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். அப்போ தவம் செய்கிறவங்களோட மூளை எப்படி இருக்கும்? ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. அப்போ அறிவு என்ன பண்ணுதுங்க, முதல்ல ஓர்மைப்படுகிறது. அப்போ மை அப்படின்னாவே நாம தான் இல்லைங்களா?
அப்போ ஓர்மைப்படுகிறது, அடுத்தது கூர்மை பெறுகிறது. எப்படி இருக்குங்க, ஷார்ப்பாகுது. தவம் செய்ய செய்ய அறிவு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா கரெக்டான முடிவாக தான் இருக்கும். அப்போ சீர்மை பெறுகிறது. எது அறிவு சரி செயல்படும்போது, சீர்மைப்படும்போது மனம் செயல்படுகிறது. அதை ஒட்டி வாழ்க்கையும் சரியாகிறது. அப்போ வாழ்க்கை நேர்மையாக, உயர்வாக, எல்லா விதத்திலும் உயர்வடையும். அந்த விதத்தில் முடிவை டக்குன்னு எடுக்கக்கூடாது. யோசித்து சிந்தித்து செயல்படணும். அதான் சுவாமி சொல்றார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்னு ஒரு பாயிண்ட் அழகாக சொல்லியிருப்பார். அந்த விதத்தில் நாம் என்ன பண்ணுங்க, அறிவினும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நாமும் சுகமாக வாழணும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் சுகமாக வாழ, வாழ்க்கையை சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.